அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறாங்க, சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரெண்டு ஃபாலோ பண்ணி கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம எக்ஸாம் நெருங்கினதுக்கப்புறம் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒன்றுமே பயன் இல்லை. நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது இது ஒரு அற்புதமான டைம். இந்த டைம்லேயே நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது ட்ரெண்டு நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024 உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே நடத்தினாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சியோடைய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்திட்டாங்க. அதனுடைய மெயின்ஸும் நடத்திட்டாங்க. அப்போ அதனுடைய ட்ரெண்டு வச்சு தான் ட்ரெண்டு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க, போன எக்ஸாமில் இப்படி தான் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த எக்ஸாமில் இப்படி தான் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது, இதுதான் கரண்ட் நிலவரம், கள நிலவரம் இதுதான் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா உன்னிப்பாக கவனிங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெரியும். 2024 நடந்த எல்லா எக்ஸாம்ஸையும் எழுதியிருந்த மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன லெவலில் கேட்டாங்க அப்படின்றது. இப்போ சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு குரூப் 4 சிலபஸ், இது குரூப் 2 சிலபஸ், இது குரூப் 1 சிலபஸ். உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே தெரியும். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும். குரூப் 4ல் இங்கிலீஷ் கிடையாது, ஒன்லி தமிழ். குரூப் 2ல் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். குரூப் 1ல் ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமன் தான் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு டாபிக் 2 டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ சிலபஸ் சேமாக கொடுத்துருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எப்படி வெரைட்டி காட்டுறாங்க குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த அந்த 3 எக்ஸாமே அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அப்போ வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனாலே போதுமா, பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குது. ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனாலும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் இருக்குது. ஸ்கூல் புக்லாம் படிச்சுட்டு போனால் இது கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான் அப்படின்ற லெவல்லையும் இருக்குது. அப்போ வெளியே போய் நம்ம நிறையா தேட வேண்டியதும் இருக்குது. முதல்ல நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்றத நீங்கள் பர்ஃபெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 எக்ஸாம்லையும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த 3லேயும் உங்களுக்கு என்ன வெரைட்டி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட், கொஸ்டினுடைய தரத்தில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு குரூப் 4 கொஸ்டின் 2024 குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் முக்கால்வாசி உங்களுக்கு என்ன தான் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டதான். ஒரு 73 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்டாங்க. 27 மேத்ஸ் கேட்டதுனால 73 ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 13 கொஸ்டின் உங்களுக்கு ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். பேலன்ஸ் அந்த 60 கேள்வியில் அடித்து சொல்லலாம் 58 கேள்வி 57 கேள்வி உங்களுக்கு எதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்க, ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்றது. அப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு போகலாம், நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சுட்டு போனால் போதும். ஸ்கூல் புக்கை மட்டுமே மீன்ஸ் ஸ்கூல் புக் மட்டுமே படித்து நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு யூனிட் 9ல் ஸ்கீம்ஸ் நிறையா கேட்குறாங்க. இதை நீங்கள் யூனிட் 9ன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கீம்ஸாக தனியாக படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கிறப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இந்த 13 கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த 60 கேள்வி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. 95% ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ தாராளமாக என்ன பண்ணலாம், நம்மளால் இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போனால் ஆன்சர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 13 கொஸ்டின் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேள்வியில் வேலை கிடைக்காமல் இருக்கவங்க நிறையா பேர். நம்மளும் நிறைய எக்ஸாம்ஸில் அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணவே கூடாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 200 மார்க்ஸ்க்கும் கவர் பண்ணிட்டு போகணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கொஸ்டினும் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். இது உங்களுக்கு முழுக்க எதுலேருந்து தான் கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சுட்டு போனால் போதும், ஸ்கூல் புக் படிச்சுட்டு போனால் போதும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய 2024 ட்ரெண்டு. 2024 சொல்ல முடியாது, உங்களுக்கு குரூப் 4ன்றதே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க. பெருசாக வெளியே போயெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அப்படி மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் குரூப் 4 ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. இது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அப்போ குரூப் 2 2A, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எடுத்துப்போம். நீங்கள் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் படிக்கணும். அப்போ நீங்கள் குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னா ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு தாராளமாக போதும். நீங்கள் குரூப் 4க்கு, அதாவது குரூப் 4க்கு ஸ்கூல் புக்கை நல்லா தரோவாக படிச்சிருந்து நீங்கள் இங்கே போய் இந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.
நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா 1:10 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆள் எடுக்கிறாங்க. 1:10 ரேஷியோ அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் குரூப் 2 ஏக்கு படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறத விட ஸ்கீம்ஸ் ஒரு விஷயமும் ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் தான் படிச்சுட்டு போகிறீங்க. அதாவது நீங்கள் வெளியே போய் படித்தா வெளியே இருந்து கேள்வி கேட்குறாங்க தான். இந்த 75 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 கேள்வியிலேருந்து 45 கேள்வி உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்லேருந்து கேட்கலாம். 40 கேள்வி உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து கேட்கலாம். 35 கேள்வி கூட உங்களுக்கு 30லேருந்து 40 தான் கேட்பாங்க ஸ்கூல் புக்லேருந்து, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இதை மட்டும் படிக்காமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லாங்குவேஜில் ஒரு 90 அடிக்கிற லெவலில் படித்து வச்சுருக்கணும். அதே போல் மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங் அதில் ஒரு 20+ அடிக்கிற மாதிரி படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்கில் மட்டும் படிச்சுட்டு போகிறத வச்சு, அது இல்லாமல் அவங்க கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், தாராளமாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு மேலே படிக்கிறது அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. முடிஞ்சளவு படிச்சுட்டு போங்க, எதையுமே விடாதீங்கன்னு சொல்லலாம். அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்து ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்ல விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஸ்கீம்ஸ் மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறோம். ஸ்கீம்ஸ் எக்கச்சக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில எக்ஸாமில் படிச்சுட்டு போனீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஒரு சில எக்ஸாமில் நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸும் படிச்சுட்டு போவோம், அங்கே போனீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸே இருக்காது. சரி, போன எக்ஸாமில் தான் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கீம்ஸுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி அடுத்த எக்ஸாம் படிக்காம போனால் அங்கே போய் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கீம்ஸுமா கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியதை கரெக்டாக படிச்சுட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வெரைட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கே உங்களுக்கு 60 கேள்வி ஸ்கூல் புக்லேருந்து கேட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே 30லேருந்து 40 கேள்வி ஸ்கூல் புக்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். ஆனால் நீங்கள் தெரிஞ்ச கொஷின் ஒரு கொஷினையும் பார்த்து கண்ணு கருத்துமா எந்த கொஷினுமே தப்பு பண்ணாமல் அடிச்சுட்டு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல் இங்கே உங்களுக்கு குரூப் 4ல் ஸ்டேட்மெண்ட் கொஷின் ரொம்ப கம்மியாக இருக்கும். குரூப் 2 ஸ்டேட்மெண்ட் கொஷின் உங்களுக்கு மீடியமாக இருக்கும். கொஷினோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கொஸ்டினுடைய லெவல் உங்களுக்கு இது என்னது, டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் அப்படின்றதுனால கொஸ்டினுடைய லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ குரூப் 1 வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வெளியே போய் கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்க. ஆனால் இதே வந்து நீங்கள் அதாவது நம்ம சொல்கிறது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருப்பீங்க, வெளியே இருந்து கற்றுருந்துருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் தாண்டி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்பையோ ஒரு டெஸ்ட் பேஜ் போடுறப்பையோ கண்டிப்பாக நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் புதுசாக வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கிறவங்களை பற்றி சொல்கிறோம். ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பத்தாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டம்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் நம்ம சொல்கிறது. இங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், 175 ஜெனரல் ஸ்டடீஸ், 175 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் 25 இந்த ரீசனிங் ப்ளஸ் மேத்ஸ், இதை போடுறதுக்கும் உங்களுக்கு டைமே பத்தாது. 100 கொஷின் தெரிஞ்சிருந்தால் பெரிய விஷயமா இருக்கும். இந்த 175 ஜெனரல் ஸ்டடீஸில் 100 கொஷின் தெரிஞ்சிருந்தால் பெரிய விஷயமா இருந்திருக்கும். இங்கே ஒரு 20 கொஷின் தாராளமாக போடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஷினுடைய ஸ்டாண்டர்டில் தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாம் ஒரே சிலபஸ் தான், எல்லாத்துக்கும் ஒரே தான், எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக் தான் மட்டும் படிச்சுட்டு போன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், ஆனால் கொஷினுக்கான தரம் அப்படின்ற ஒன்று இருக்குது. குரூப் 4க்குன்ற ஒரு சேலரி இருக்குது, குரூப் 2 ஒரு சேலரி இருக்குது, குரூப் 1க்குன்னு ஒரு சேலரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி எல்லாம் ஒரே வேலை தான், எல்லாம் அரசு வேலை தான். ஆனால் ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இப்படி தான். வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா குரூப் 4 உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அது தரவாக படிச்சுட்டு போகணும். சிலபஸ் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்கீம்ஸும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களால் ப்ரிலிம்ஸ் தாராளமாக கிளியர் பண்ண முடியும். பட் மெயின்ஸுக்கு நீங்கள் இறங்கி அடுத்த ஸ்டேஜில் போய் படிக்கிறப்ப நீங்கள் வெளியே போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு மெயின் சிலபஸ் கவர் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்க அந்த நடுவில் ஏதாச்சும் கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே, ஏன்னா குரூப் 4 முடிச்சு தான் உங்களுக்கு குரூப் 2 வருது. ஸோ அந்த குரூப் 4 முடிச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் படித்ததே படிச்சுட்டுலாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிச்சு அப்படின்னா வெளியே கொஞ்சம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் ஆகிட்டு போனீங்க அப்படின்னா நல்லதாக
தான் இருக்கும். அது உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அதாவது நம்ம சொல்கிறது ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனால் அது யாருக்காக சொல்லணும்னா வெறும் ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருக்கோன்ற 3 வருஷம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். 3 வருஷம் படித்தவங்க ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் வெளியே இருந்து நீங்கள் டேட்டா சோர்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதான் சொல்ல வரோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படி தான் நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில விஷயங்கள் கிளியர் பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் கிளியர் பண்ண முடியாது. அது உங்களுக்கு நீங்கள் எப்படி படிச்சுட்டு போகிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டைம் அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதை முழுமையாக பயன்படுத்துங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் 100% எஃபோர்ட் போட்டு என்னால் கண்டிப்பாக அடிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. ஒரு எக்ஸாம் வரல அப்படின்னா மனசை தளர விடாமல் தாராளமாக அடுத்த எக்ஸாம் நோக்கி பயணிங்க. வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம இதான் சொல்ல அந்த விஷயம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இதுதான். ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது நீங்கள் இது மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லி. தமிழ்லையுமே அதான் சொல்கிறாங்க நமக்கு. குரூப் 4 தமிழுக்கும் குரூப் 2 தமிழுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? குரூப் 4ல கேட்கக்கூடிய லாங்குவேஜுக்கும் குரூப் 2 2ஏல கேட்கக்கூடிய லாங்குவேஜுக்கும் நமக்கு ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் டிஃபர் ஆகுது. அதுலேயும் குரூப் 2 2ஏ ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கும் மெயின்ஸில் கேட்கறதுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வேரி ஆகுது ஒரு இதுக்கும். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் ட்ரெண்ட். அதே போல் 2024 எப்படி உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் வந்துச்சோ அதே போல் 2025லேயும் உங்களுக்கு என்ன வரப்போகுது? எல்லா எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உட்காந்து படிங்க. எல்லா எக்ஸாமும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட படிங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை படிங்க. கரெக்டாக உண்மையாக உழைச்சிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். நம்ம தொடர்ந்து இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேனலில் கமெண்ட் பண்ணலாம், நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.